சாம், எல்லாம் ஒன்னால தான்டா போச்சு. எனக்கு ராதிகா மிஸ்ஸு அதுக்கு நம்ம கிளாஸ்லேயே இருந்தா அவ்வளோதான். ஐயோ, ராதிகா மிஸ்ஸே இருக்காங்க சொன்ன மாதிரி. மிஸ், மே ஐ கமின்? யார் அது? ஐயோ, என் ஸ்ட்ரா வேற கீழே வந்துடுச்சு. சரி, நைஸாக தூக்கி. சாம், ரோசி, எதுக்கு இன்னைக்கு லேட்டு? மேம், அது இன்னும் இல்லை மேம். சாம் வந்து நைட்டு தூங்கவே இல்லை மேம். அதனால் கொஞ்சம் லேட்டாச்சான். கொஞ்சம் லேட்டாக. சரி, உங்களோட லஞ்ச் பேக்கை என் பக்கத்துலேயே வச்சுட்டு போய் உங்கள் பிளேஸில் உட்காந்துக்கோங்க. எல்லாருமே வந்துட்டாங்களே. நேற்று மாரியே கொஞ்சம் பேர் வந்துச்சுன்னா நம்ம செகண்ட் பெஞ்சில் உட்காரலான்னு நினச்சோமே. இப்போ ஃபோர்த்து பெஞ்சு தானா? ஓகே சில்ட்ரன், நேற்றுக்கு நேற்றுக்கு வந்து அடிஷன் ஸ்டார்ட் பண்ணோம்ல, இன்னைக்கு சப்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ, அவ்வளோதான் சப்ட்ராக்ஷன்னா. பேசாமல் ரெஸ்ட் ரூம் கேட்போம், அப்புறம் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஐயோ, எனக்கு இங்கிலீஷ் வேற பேச தெரியாது. சரி, ரோசிட்டு கேட்போம், ஏன்னா அவளுக்கு தானே நிறைய இங்கிலீஷ் தெரியும். ரோசி, என்னடா மிஸ் சொல்றது நான் கவனிக்க வேணாமா? இல்லை ரோசி, மிஸ் எனக்கு அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வருது. ஸோ மிஸ்ட்டை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில்? மேம், நான் ரெஸ்ட் ரூம் போவான்னு கேளு. இல்லடி, இங்கிலீஷில். மேம், shall I go to restroom? Thank you. Ma'am, shall I go to restroom? Okay, go. அப்பாடி, இப்போ மிஸ்ஸு போடுற சம்மு வேறு யார்த்தையாச்சும் கொடுக்க போகிறாங்க. ஜாலி. ஹே ரூபி, பாரு, நீ வந்தோடனே நீ மிஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடி நீ வந்து கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் கிழிச்சு போட்டு ஃபுல் கப்ஸ் பண்ணலான்னு. அது நம்ம பிளேஸில் தாண்டி கிடக்குது. இவன் மிஸ்ட்டை நல்லா திட்டு வாங்க போகிறோம். பார்வதி, மிஸ்ஸு ஏன் க்ளீன் பண்ணலன்னு தான் கேட்க போகிறாங்க. நீ சும்மா இரு பார்வதி. சரி வா, நம்ம க்ளீன் பண்ணலாம். ரூபி, சரஸ்வதி, சாரி பார்வதி, அங்கே பாருங்க, குப்பை இருக்குல்ல, அதை க்ளீன் பண்ண மாட்டீங்களா? மேம், நாங்கள் அதை கவனிக்கல மேம். மேம் வேறு கவனிச்சுட்டாங்க, நம்ம க்ளீன் பண்ண வேணாம். பிளேஸில் தானே இப்போ குப்பை இருக்குது. லியாமியா, குப்பையை பொறுக்குங்க. யாரு? ஹே லியா, ஒன்றுலேயும் பாரு, குப்பை இருக்குது. நான் போய் ஓரமாக போட்டுட்டு வந்துடுவேன். சரி, எப்படி வந்துச்சுன்னே தெரியல. என்ன சாம ஆளையே காணும்? யாராச்சும் போய் சாம பார்த்துட்டு வாங்களேன். நானே சூஸ் பண்ணுறேன் யார் போகணுன்னு. ஓ, புரிஞ்சு போச்சு. அவள் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கான். போனவன்னு போயிட்டு அவன் வந்து ஊர் சுற்ற போயிருக்கானா? நான் கொஷின் கேட்க போகிறேன்னு எஸ்கேப் ஆகிருக்கான் இந்த பையன். முதல்ல சாமை பற்றி பிரின்சிபல் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும். இப்போ பார்த்தாலும் டிஸ்டர்பிங் த கிளாஸ். மிஸ், மே ஐ கம் இன்? யாரது? ஓ,
உள்ளவா. ஹேய் சாம், எங்கே போயிட்டுருக்க? மேம், ப்ளீஸ்க்கு மேம். இந்த சம்மை போட்டு ஐயோ. ஓஹோ, என்னை பற்றி எஸ்கேப் ஆனல. இப்போதான் தெரியும் யார் ராதிகான்னு. நான் இவனுக்கு ஒரு கஷ்டமான மேத்ஸம் போட்டு விடலாம். சரி, தோசை 4 டிஜிட்டே போடுவான். அவனுக்கு முதல்ல இது தெரியுதான்னு பார்ப்போம். இங்கே இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீ கீழே எடுத்து சாம். ஐயோ, நம்மள என்ன கீழே எடுத்து சொல்லிட்டாங்க. சரி, என்ன போட்டிருக்காங்க? சரி 4. என்னடா இது போர்டில் நல்லாவே வர மாட்டேங்குது. சரி, 1000 2000. என்னடா இது நம்மளுக்கே புரியல. ஓகே, என்ன சாம், நேத்திக்கு பண்ண அதே தப்பே பண்ணியிருக்கேன். நேத்தி தானே பிரின்சிபல் மேம்கிட்ட போனேன், இன்னைக்கும் போகணுமா? எஸ் மேம். என்னடா சொல்லி வச்சா எஸ் மேமா? அப்போ நீ பிரின்சிபல்கிட்ட போராடி. ஐயோ, இன்னைக்குமா? எனக்கு இங்கிலீஷ் தெரியல. நோ மேம்க்கு பதிலாக எஸ் மேம் சொல்லிட்டேன். ஐயோ, ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். அப்பா, இது மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. சரி, இனி ஒரு சம் எழுதுறேன். யாருக்காச்சும் தெரியுமான்னு பாருங்க. ஓகே, பாருங்க, நான் இங்கே சம்ஸ்லாம் எழுதி போட்டிருக்கேன். யார் வந்து பண்ணுறீங்களோ பண்ணுங்க. ஒருத்தரால் கூப்பிட மட்டும் டைம் ஆகிடும். 2 minutes தான் இருக்குது. அப்புறம் லன்ச் பீரியட் ஆகிடும். லன்ச் பீரியட் ஆனால் டெய்ஸி மிஸ் வந்துடுவாங்க. ஆமால, ஜாலி. சரி, யார் பண்ணுறீங்களோ வாங்க. மிஸ், எனக்கு பண்ணுறேன். நான் பண்ணுறேன் மிஸ். எனக்கு பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. After 4, 5, 6, 7, 8. 40 plus 40, 80. Next, 50 plus 40. After 5, 6, 7, 8, 9. Okay, ஸோ நான் இங்கே 90 போடுறேன். மிஸ், நான் முடிச்சுட்டேன் இந்த சம்ஸை. ஓகே, வெரி குட் இசபல். கரெக்ட். எல்லாருமே இசபல் மாதிரி தான் இருக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெல் அடிச்சிச்சு. இப்போ லன்ச் சாப்பிட போங்க கேன்டீனில். இப்போ டெய்ஸி மிஸ் தான் உங்களை கேன்டீனுக்கு அழைச்சிட்டு போவாங்க.